தமிழகத்தில் முதலீடுகளை விரிவுபடுத்தும் சிங்கப்பூர் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள். தமிழகம் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதலீடுகளை விரிவுபடுத்துவதில் சிங்கப்பூர் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்ய உள்ளன. சுமார் 31,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்காக புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. தமிழகத்தில் முதலீடுகளை விரிவுபடுத்தும் சிங்கப்பூர் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் சுமார் 31,000 கோடி ரூபாய் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட உள்ளது. தமிழகம் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். உலக முதலீட்டாளர் மாநாட்டை முதலீட்டு தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் முதலீடுகளை விரிவுபடுத்தும் சிங்கப்பூர் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் சுமார் 31,000 கோடி ரூபாய் முதலீட்டை புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட உள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். நாளை மறுநாள் நடக்கும் உலக வர்த்தக மையம் தமிழகத்தில் நடைபெறும் இந்த தொழில்துறை கூட்டமானது கிட்டத்தட்ட தமிழக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு முதல் முறையாக நடக்கும் இந்த உலக வர்த்தக மாநாட்டை பொறுத்த வரைக்கும் உலகில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நேரடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் 250 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. 250 ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் சார்பில் இருக்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பெரும் முதலாளிகள் மற்றும் பெரும் நிறுவனங்கள் சார்பில் உள்ளவர்கள் இங்கே கலந்து கொள்கிறார்கள். முதலாளிகள் மற்றும் முகவர்கள் இந்த கூட்டத்தில் கையெழுத்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தொழில்துறைக்கு ஏதுவான இடம் உண்டு. எனவே எங்கள் மாநிலத்திற்கு தொழில்துறைகள் என்று தமிழக முதலமைச்சர் அழைப்பு நாளை மறுநாள் நடக்கும் இந்த 2 நாள் தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் நடக்கும் இந்த உலக முதலீட்டுகளை ஈர்க்கும் இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தொழில்துறை வல்லுநர்கள் அதே போல தொழிலதிபர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர் தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் பல்வேறு தொழில் முனையங்களை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு எடுக்கும் பல்வேறு நடவடிக்கைக்கு ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக நாளை மறுதினம் மட்டும் கையொப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனங்கள் சார்பில் 31,000 கோடி ரூபாய்க்கு தற்போது நிறுவனங்கள் கையெழுத்திருக்கின்றன. குறிப்பாக சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொண்ட நாடாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்கும் சிங்கப்பூர் நாட்டிலிருந்து 31,000 கோடி ரூபாய்க்கு இங்கே நாளைய தினம் கையொப்ப முடிகிறார்கள். தொடர்ச்சியாக சிங்கப்பூரில் இருந்து மட்டும்தான் தெற்காசியாவிலிருந்து அதிகமாக முதலீட்டுகளை தமிழ்நாடு ஈர்த்து வைக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கும் சிங்கப்பூருக்குமான தொழில் முனையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சிறப்பாக உள்ளதன் ஒரு அடிப்படை காரணமாக வைத்து சிங்கப்பூரிலிருந்து நாளை தினம் மற்றும் 31,000 கோடி ரூபாய்க்கு நிறுவனங்கள் கையெழுத்திடுகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.